எந்த புறம்போக்கு நிலத்திலும் நாங்கள் எதுவும் கட்டவில்லை. அங்கு பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய எல்லா இந்து கோயில்களிலும் முன்னேறி சென்று எந்த கோயிலெல்லாம் அரசு அனுமதி பெற்றிருக்கிறது, எந்த கோயில் அரசிடம் அனுமதி பெறவில்லை, யாரெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெற்றிருக்கிறது, எதெல்லாம் புறம்போக்கு நிலத்தில் உள்ளது, எதெல்லாம் பட்டா நிலத்தில் உள்ளதை எடுத்து நாங்கள் முற்றுகை போராட்டம் செய்வோம். அதன் பிறகு தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் கெட்டு போகும், மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாகும். நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம். நாங்கள் திருப்பி ரிவெஞ்ச் எடுத்தோம் அப்படின்னா இந்து முன்னணி தமிழ்நாட்டில் காணாமல் போயிடும். அதே நாளில் கிறிஸ்துவ முன்னணி அங்கே முற்றுகை போராட்டம் செய்யும். அங்க பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து புறம்போக்கு கட்டப்பட்டிருக்கிற மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி வாங்காமல் கட்டப்பட்டிருக்கிற எல்லா கோயில் முன்னாடியும் கிறிஸ்துவ முன்னணி போராட்டம் அறிவிக்கப்படும். இனிமே நாங்க போராட்டம் செய்யறோம், பாத்துக்கலாம். சண்டை போடணும் சண்டை போட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், இவர்கள் எங்களுடைய ஆலயத்தை முற்றுகையிட்டால் நாங்களும் முற்றுகையிடுவோம். பட்டுக்கோட்டையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாகும். நான் எச்சரிக்கை விடுகிறேன். நாங்களும் முற்றுகை செய்ய